முத்து மீனா எப்பயும் போல ஒற்றுமையாயிட்டாங்கன்னு யாருக்கெல்லாம் சந்தோஷமா இருக்கும் அந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. முத்து வந்து மீனாக்கு வாங்கிட்டு வந்த அல்வாவை விஜயாக்கு எடுத்துட்டு போய் மீனா கொடுக்குறாங்க. இந்தாங்க ஆண்டி, நேற்று தான் நீங்க அல்வா வேணும் ரொம்பவே பிடிக்கும்னு சொன்னீங்க, உங்களுக்காகவே உங்க பையன் வந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க, சாப்பிடுங்க. அதுவும் உங்களுக்கு பிடிச்ச கடையில இருந்து அல்வா வாங்கிட்டு வந்திருக்காரு, டேஸ்ட் எப்படி இருக்கு, சூப்பரா இருக்கா, ரொம்பவே இனிப்பா இருக்குமே அப்படின்னு சொல்ல விஜயாக்கு வந்து ரொம்பவே வந்து டென்ஷன் ஆகுது. என்னடி ஓவரா பேசிட்டு இருக்கிற, திமிரில் ஆடிட்டு இருக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லைங்க அத்தை, எனக்கெல்லாம் திமிர் இல்லை, உங்களுக்கு தான் திமிர் அதிகமா போயிடுச்சு, நேத்து என்னவோ பேசுனீங்களே, இப்ப பாத்தீங்கல்ல முத்து வந்து ஏன் பக்கம் நிக்கிறாரு, எனக்கு தான் எப்பயுமே சப்போர்ட் பண்ணுவாரு, நீங்க என்ன பார்க்க தான் போறீங்க, உங்களுக்கு வந்து வயிற்றுச்சலா இருக்க போகுது, மேல வந்து ரூம் கட்டணும்னு சொன்னோம்ல, அந்த ரூமும் நாங்க வந்து கூடிய சீக்கிரத்துல கட்ட தான் போறோம், அப்ப நீங்க வந்து பார்க்க தான் போறீங்க, நாங்க 2 பேரும் வந்து பிரிஞ்சிருவோம், சண்டை இதுக்கு மேலேயும் நிறைய உண்டாக்கலாம் தானே நினைச்சீங்க, இப்ப பாத்தீங்கல்ல 2 பேருமே எப்படி இருக்கோங்கிறது நீங்க பார்க்க தான் போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சவால் விடுறாங்க. ரோஹினி மனோஜும் ரூம்ல இருந்து வெளியில வந்துட்டு என்னமோ சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு, என்னங்க ஆண்டி என்னமோ சத்தம் கேட்குது, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதான் இது நம்ம வீட்டில் நடந்தது இல்லை அப்படின்னு சொல்லி கேட்க, ரோஹினி இருந்துகிட்டு எனக்கு ஒன்றுமே தெரியாது, என்ன பிரச்சனை, அதான் அவங்க 2 பேத்துக்குள்ள எப்பயும் போல பிரச்சனை போயிட்டு தானே இருக்கும், அந்த பிரச்சனை தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரோஹினி சொல்றாங்க விஜயா கிட்ட, ஆன்டி முத்து வந்து குடிக்க மாட்டேன்னு தான் சொல்லுவாங்க, ஆனால் அப்பப்போ வந்து குடிச்சிட்டு தானே வருவாங்க, இதே மாதிரி தான் இதுக்கப்புறமும் இருப்பாங்க, சொல்றது வேணா வந்துட்டு முத்து குடிக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க, ஆனால் ஏதோ ஒரு பிரச்சனை வரும்போது முத்து குடிச்சுட்டு தான் எப்பயும் போல வீட்டுக்கு வருவாங்க, நீங்க வேணா பாருங்க ஆன்டி, நீங்க எதுக்கும் ஃபீல் பண்ணாதீங்க, உள்ள போங்க. ரோஹினி வந்து மனோஜ் கிட்ட, மனோஜ் இன்னைக்கு வந்து எனக்கு வெளியில ஒரு கிளைண்ட்டை பார்க்கணும், நீங்க இன்னைக்கு கடைக்கு போயிட்டு பார்த்துக்கோங்க, நான் இன்னைக்கு சாயந்தரமா நேரா வீட்டுக்கே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில கிளம்பிடுறாங்க. ரோஹினி வந்து மனோஜ் கிட்ட போய் சொல்லிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு கிறிஷுக்காக விசாரிச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கூலுக்கு போறாங்க. டீச்சர் கிட்ட போயிட்டு ரோஹினி விசாரிக்கிறாங்க. அதுக்கு அந்த மேடம் இருந்துகிட்டு, உங்களுக்கு தான் குழந்தையே இல்லைன்னு சொல்லிட்டு உங்க ஹஸ்பண்ட் சொன்னாங்க, இப்போ எதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை மேடம், என்னோட கிளைண்ட் ஒருத்தவங்க வந்து ஸ்கூலை வந்து விசாரிச்சுட்டு வர சொன்னாங்க, அவங்க பையனை சேர்த்துணுமாமா, அதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ரோஹினி வந்துட்டு எந்த மாதிரி பொய் சொல்லி தப்பிக்கிறாங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.